ஓம் ஸ்வாத்யாய மகத்வவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. வேத சம்ரக்ஷணம் செய்வ ஸ்வாத்யாய பரமம் தபஹ. நித்யம் த்விஜேன கர்த்தவ்யம் தபோ வேதாந்த பாஸ்கரஹ. த்விஜேன வேத சம்ரக்ஷண ரூபம் தபஹ நித்யம் கர்த்தவ்யம். யதஹ ஸ்வாத்யாய ஏவ பரமம் தபஹ. अद्य दिनांकः मार्च मासे 18 दिनः. अद्य दिनस्य विषयः स्वाध्यायस्य महिमा. தைத்திரீயோபனிஷதில் இடம்பெறுகின்ற இந்த ஸ்ருதி வாக்கியம் 1-9வது மந்திரம். ஸ்வாத்யாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யஹ தத்திஸ்தபஸ்தத்திதபஹ என்ற இந்த மந்திரமானது ஒருவன் இருபிறப்பாளன், அதாவது வேதத்தின்படி உபநயன சம்ஸ்காரம் செய்து கொண்டவன், அவனுக்கு பரமமான தபஸ் என்னவென்றால் அந்த வேதத்தை சம்ரக்ஷணம் செய்வது. ஸ்வாத்யாய பிரவச்சனம் ச அவசியம் கர்த்தவ்யமேவ இதி நாகோ மௌத்கல்ய அபிப்ரைதி. யதஹ ததேவ தபஹ ததேவ ஹி தபஹ. ஸ்வாத்யாயம் அதாவது ஒருவர் தன்னுடைய சாக்கையை, தனக்கு உரிய விஷயங்களை, வேதத்தினுடைய விஷயை கடைபிடிப்பது, அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வது, இது ஒருவருடைய தின கடமையாக இருக்கிறது. அந்த கடமை அது கடமையாக இருக்கிறது என்று நாக மௌத்கல்ய ரிஷியானவர் வேதத்தில் உரைக்கிறார். அதுவே தபஸ், அதுதான் தபஸ் அப்படின்னு சொல்றார். சர்வாண்யபி சாதனானி கர்த்தவ்யத்வேனைவ சாஸ்திரேஷு விஹிதானி நஹி சாஸ்திர விஹிதானி சாதனானி கனிஷ்டானி பவந்தி. சர்வாண்யபி அனுஷ்டேயே அனுஷ்டேயான்யேவ. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடைபிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும். அதில் ஒன்று உயர்ந்ததோ, ஒன்று சின்னதோ, ஒன்று தாழ்ந்ததோ கிடையாது. எல்லாமே நாம் கடைபிடிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அபித்து சர்வாணி சாதனானி சர்வேன புருஷேன ந அனுஷ்டேயானி நச்ச அனுஷ்டாத்தும் சக்கியதே. சாஸ்திரத்தில் அப்படி இருந்தாலும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள் எல்லோருமே எல்லாவற்றையும் செய்யும் வகையில் அது இல்லை. சிலது பிராமண வர்ணர்கள், இருபிறப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டியது, சிலது சக்திரிய வர்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய அனுஷ்டானம், சிலது வைஷ்ய வர்ணத்தில் அனுஷ்டானம் செய்ய வேண்டிய கர்மங்களாக இருக்கிறது. தஸ்மாத் பின்ன பின்னேபியஹ வர்ணேபியஹ பின்ன பின்னேபியஹ ஆசிரமேபியஸ்ச விசிஷ்ய பின்னானி சாதனானி விஹிதானி சந்தி. ஆசிரமத்தை பொறுத்து, வேறு வேறு வர்ணங்களை பொறுத்து வேதம் சமமாக எல்லோருக்கும் அனுஷ்டானங்களை அளித்திருக்கிறது. தான் ஏவ தைஹி அனுஷ்டேயானி பவந்தி. அவரவர்கள் அந்தந்த அனுஷ்டானங்களை கடைபிடிக்க வேண்டும். பிரகிருத்தே து த்விஜைஹி தத்ராபி பிராமணைஹி அவசியம் கர்த்தவ்யமேவ சாதனம் நாம ஸ்வாத்யாய பிரவச்சனம் ச. ஒரு பிராமண குலத்தில் பிறந்து இருபிறப்பாளனாக அவனுக்கு உபநயன சம்ஸ்காரம் நடந்திருந்தால் அவனுக்கு வேதம் கொடுக்கக்கூடிய முக்கியமான கர்த்தவியம் என்னவென்றால், அவன் வேதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை அவன் ஸ்வாத்தியாயம், நித்திய ஸ்வாத்தியாயத்தில் செய்ய வேண்டும். அதை மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும். ஸ்வாத்தியாயோ நாம ஸ்வேன பிரத்யகம் கிரியமானம் வேதாத்தியனம். ஸ்வாத்தியாயம் என்றால் என்ன என்றால், வேதத்தில் அவரவர் எந்த சாக்கையை சார்ந்திருக்கிறார்களோ அந்த சாக்கையை அவர்கள் நித்தம் அத்தியாயனம் செய்ய வேண்டும். பிரவச்சனம் நாம ஸ்வேன அதீதஸ்ய வேதஸ்ய அந்யேப்யா பிரதிபாதனம் ஸ்வாத்யாய பிரவச்சனே இதி அத்தியாபனே. பிரவச்சனம் என்றால் என்ன? அவர்கள் எதை அத்தியாயனம் செய்தார்களோ அந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வது. இதுதான் அத்தியாபன ஸ்வாத்யாயம் என்று சொல்வார். அதாவது ஸ்வேன அத்தியனம் யதா தபஹ ததைவ அதீதஸ்ய வேதஸ்ய இதரேபியஹ அத்தியாபனம் ச முக்கியமேவ தபஹ.
தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் சொல்லித் தருவது, தான் கற்பதும் தான் சுவாத்தியாயத்தை செய்வதும் எந்த அளவுக்கு முக்கியமான தபஸோ அதே அளவுக்கு தபஸ் அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது. அயம் ஹி நாகோ மௌத்கல்ய மகர்ஷேஹே அபிப்பிராய. இதுதான் நாகோ மௌத்கல்ய ரிஷி அவருடைய உரை, வேதத்தில் இருக்கக்கூடிய உரை. அதனால் சுவாத்தியாயம் என்பது மிக முக்கியமான ஒரு அனுஷ்டானம். இந்த காலத்திற்கு ஏற்றவாறு தினமும் நாம் சுவாத்தியாயத்தில் எடுத்துக்கொள்வது என்னவென்றால் விஷ்ணு சஹஸ்ரநாமமோ லலிதா சஹஸ்ரநாமமோ பகவத்கீதையுடைய பாராயணமோ இவைகளை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்யும். நம் இஷ்ட தெய்வத்தில் மேல் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையினுடைய இலக்காக அமையக்கூடிய பகவத்கீதையை நாம் பாராயணம் செய்ய வேண்டும். மேலும் நம் வீட்டில் இருப்பவர் சுற்றி இருப்பவர்களை இந்த பாராயணம் செய்வதற்கும் இவை கற்பவைக்கும் அவர்களை தூண்ட வேண்டும். இது நாம் வேதத்தை அனுசரிக்கின்ற அனுஷ்டானிக்கின்ற வழியாக இருந்து நமக்கு அபரிமிதமான புண்ணியம் ஏற்படும். ஓம் ஸ்வாத்யாய மகத்துவ விதே வேதாந்த பாஸ்கராய நமஹா.